அனுராதபுரம் மருத்துவமனையின் பெண் மருத்துவரை பாலியல் பலாத்காரம் செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரின் வீட்டில் இருந்து கைக்குண்டு ஒன்றை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். சந்தேக நபர் வசித்த கல்நேவ வீட்டில் இன்று காலை கல்நேவ போலீசாரும் போலீஸ் விசேட அதிரடி படகினரும் இணைந்து நடாத்திய தேடுதல் நடவடிக்கையின் போதே குறித்த கைக்குண்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மருத்துவரின் தொலைந்து போன கையடக்க தொலைபேசியை கண்டறியும் நோக்கில் நடாத்தப்பட்ட சோதனையின் போது இக்கைக்குண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நேற்று அனுராதபுரம் பிரதான நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட போது அவரை 48 மணி நேரம் தடுத்து வைத்து விசாரணை செய்ய போலீசாருக்கு அனுமதி வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை மூதூர் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட தாகா நகர் பகுதியில் 2 வெட்டு காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மூதூர் தாகா நகர் பகுதியில் ஸ்ரீதரன் தர்ஷினி என்பவருடைய வீட்டிலேயே இன்று அதிகாலை 4:30 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் குறித்து தெரிய வருகையில் கணவர் வெளிநாட்டில் வசித்து வரும் நிலையில் 68 வயது ஸ்ரீதரன் ராஜேஸ்வரி மற்றும் அவரது பெரியம்மாவான 74 வயதுடைய சக்திவேல் ராஜகுமாரி ஆகிய இருவருமே வெட்டு காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் உயிரிழந்த ஸ்ரீதரன் ராஜேஸ்வரி என்பவரின் 15 வயது மகள் வெட்டு காயங்களுடன் மூதூர் தள மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. குறித்த கொலை சம்பவத்தில் அவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை எனவும் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் மூதூர் போலீசார் தெரிவித்துள்ளனர்.